சற்றுமுன் சவுக்கு சங்கர் வெளியிட்ட ஆதாரங்கள் ஒட்டுமொத்தமா தமிழக மீடியாக்கள் மட்டும் இல்லாம இணையதளங்களே ஸ்தம்பித்தது அப்படின்னு தான் சொல்லணும். உதயநிதி ஸ்டாலின், ஆகாஷ் பாஸ்கரன், அப்புறம் அந்த விக்ரம் சூச்சு இவங்க 3 பேரும் ஒரே கார்ல ஐபிஎல் மேட்ச் பார்க்க போற வீடியோ காணொலியை சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்டு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு. முக்கியமா என்ன சொல்லியிருக்காரு சவுக்கு சங்கர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஐபிஎல் மேட்சை கூட ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் சூச்சு கூட தான் போயிருக்கீங்க, இப்போ தெரியாதுன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கிழித்து ஆதாரத்தோட கிழித்து தொங்க விட்டுருக்காரு. ஏன்னா சமீபத்தில் பேட்டியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, எனக்கு அப்படிலாம் யாருனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்திருப்பாரு. அதற்கு தான் இந்த பதிலடி வீடியோ ஆதாரத்தோட போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னொரு காணொலி ஒரு இமேஜை பகிர்ந்திருக்காரு. அதுல ரத்தீஷுக்கு கேக் ஊட்டி ஒரு மாண்புமிகு ஒரு அமைச்சர் ரத்தீஷுக்கு கேக் ஊட்டுறாரு. அந்த மாண்புமிகு அமைச்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தான். அழகா அப்படியே கேக் ஊட்டிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா டிஷர்ட், ஹேர் ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ பயங்கர யூத் மாதிரி இருக்காரு. அவரு ரத்தீஷுக்கு கேக் ஊட்டியிருக்காரு. அதுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்பாருங்க. ரத்தீஷுக்கு கேக் ஊட்டி விட்டியன்னு எங்க இருக்கான்னு சொல்லாமல அமலாக்கத்துறை தேடிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேள்வி எழுப்பி லண்டன்ல இருந்து தம்பி உங்ககிட்ட ஃபேஸ் டைம்ல பேசிட்டு இருக்கானாமே அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் அன்பில் மகேஷுக்கு டேக் செய்து இந்த போட்டோவை பகிர்ந்து அமலாக்கத்துறைக்கு போட்டு விட்டுருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு அதிர்ச்சிகரமான இமேஜை பகிர்ந்து சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. நம்மளுடைய வருண் அவர்கள் தெரியுமா, இந்த வருண் அவர்கள் தமிழக ஜிபின்னு நினைக்கிறேன், இவருடைய ஒரு போட்டோவை பகிர்ந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். ரத்தீஷின் பிசினஸ் பார்ட்னர் தீபன் பூபதியோடு வருண்குமாருக்கு என்ன வேலை? வருண் மற்றும் அவர் மனைவி மணல் மும்மூர்த்திகளிடம் வாங்கிய லஞ்ச பணத்தில் ஒரு பகுதி ஜூஜிவிடம் இருக்கிறது, விசாரிங்க அமலாக்கத்துறை அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு டேக் செய்து இந்த வருண் அவர்களும் மற்றும் தீபன் பூபதி அவர்களும் இருக்கும் இந்த போட்டோவை பயந்திருக்காரு. இந்த தீபன் பூபதி யாரு அப்படின்னா ரத்தீஷோட பிசினஸ் பார்ட்னரா. முக்கியமான 3 ஆதாரங்களை சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்டு தமிழக அரசியலையே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆதாரம் உதயநிதி ஸ்டாலின், ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் இந்த விக்ரம் ஜூஜு ஐபிஎல் மேட்ச் பார்க்க போன வீடியோ பயந்தாரு. 2வது ஆதாரம் ரத்தீஷுக்கு நம்ம மாண்புமிகு அன்பில் மகேஷ் அமைச்சர் கேக் ஊட்டி விட்டாரு. 3வது நம்ம வருண்குமார் அவர்களையுமே இவர் மாட்ட வச்சிருக்காரு. வருண்குமார் அவர்கள் இந்த ரத்தீஷோடைய பிசினஸ் பார்ட்னர் தீபன் பூபதியோட இருக்கும் இந்த புகைப்படத்தை பகிர்ந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மணல் மும்மூர்த்திகளிடம் வாங்கிய லஞ்ச பணத்துல ஒரு பகுதியை இந்த விக்ரம் ஜூஜுவிடம் தான் இருக்கிறது அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு டேக் செய்து இவர்களையும் விசாரிங்க அப்படின்னு வருண்குமார் அவர்களையுமே போட்டு விட்டுருக்காரு. வருண்குமார் அவர்கள் மற்றும் இந்த தீபன் பூபதியுமே போட்டு விட்டுருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள். சவுக்கு சங்கர் அவர்கள் கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைத்துக் கொண்டிருக்கிறாரு. கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக இவங்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சவுக்கு சங்கர், மாரிதாஸ் போன்ற யூடியூபர்கள் மூலியமாக, பத்திரிகையாளர்கள் மூலியமாக இந்த திமுக தற்போது அடிக்கும் கொள்ளை மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த குரூப்புகள் அடிக்கும் கொள்ளைகள் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கொள்ளையாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இவங்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட வேண்டும்.